முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்து ஆலோசனை என தகவல். அமைச்சர்கள் பள்ளிகளில் தேவையின்றி ஆய்வு செய்து ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். அமைச்சர்கள் ஊழல் புகார்களில் சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். பேருந்தின் நாலா பக்கமும் படிக்கட்டுகளில் விளம்பரம் செய்வதன் மூலம் வருவாயை அதிகப்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளிடம் யோசனை வழங்கியதாக தகவல். போக்குவரத்து துறையில் 2000 குளிர்சாதன பேருந்துகளை வாங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். குளிர்சாதன பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என உறுதியளித்ததாக தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் வேளாண் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம். வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வளர்ச்சியை மேம்படுத்த தமிழக அரசு திட்டம். MSME துறைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழக அரசு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய சுய கணக்கெடுப்பு நாளை தொடக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வீடுகள் வாரியான கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் தகவல். சிறை கைதி மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. லாக்கர் டெத் விவகாரங்களில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை என்றும் விளக்கம். கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அரசு புறம்போக்கு மற்றும் ஏரி உள்ளிட்ட நீர்நிலை நிலங்களில் சட்டவிரோத பதிவுகளை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் கொடுத்தாவது தாவேகா MLAக்களை திமுக வாங்க முயற்சிப்பதாகவும் புகார். லண்டனில் இருந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் எம்பிக்களின் செயல்பாடு குறித்து அறிவுரை. மேகதாதுவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள் என அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு திமுக எம்பிக்களும் செயல்படுவார்கள் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசின் எந்த ஒரு சட்டத்தையும் திமுக எதிர்க்கும். திமுக எம்பிக்கள் உடனான ஆலோசனைக்கு பின் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கடந்த ஆட்சியில் நிதி ஒதுக்காமல் நடந்தாய் வாழி காவேரி திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற 5 லட்சம் கோடி கடனை வீண் விரயம் செய்ததாகவும் திமுக அரசு மீது கடும் சாடல். நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை தாவேகா அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ரீல்ஸ் விடுவது, குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயற்சிப்பதை விடுத்து விவசாயிகளை காக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் EPS வலியுறுத்தல். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் EPS ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் நிர்வாகிகளுடன் விவாதம். அதிமுக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் 11 பேரை கூண்டோடு நீக்கி உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி. சில நாட்களுக்கு முன்பு CV சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் பசுபதி ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பான நிலையில் CV சண்முகத்தின் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை.
நாகர்கோவில் லாக்கப் மரணத்தை மக்களின் கோரிக்கையை ஏற்று சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு எவ்வளவோ விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆதவ் வித்தியாசமாக இருக்கிறார் என அன்புமணி பாராட்டு. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதை பழக்கத்திற்கு யாரும் செல்ல மாட்டார்கள் என்றும் அன்புமணி நம்பிக்கை. அண்ணன் அன்புமணியின் கோபமான வார்த்தையில் கூட அன்பு அதிகமாகவே இருக்கும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பாராட்டு. அரசியல்வாதி என்பதையும் தாண்டி அன்புமணி எப்போதும் சுற்றுச்சூழல், நதி மற்றும் இயற்கை சார்ந்து பேசுவார் என்றும் புகழார். பாமக தலைவராக அன்புமணியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புமணியை கண்டு வன்னியர்கள் யாரும் ஏமாறக்கூடாது என்று பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் ஆவேசம். பழனி கோயில் நிலப்பத்திரப்பதிவு முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து உண்மை நிலையை கண்டறிய 3 பேர் கொண்ட குழு அமைப்பு. கூடுதல் பதிவுத்துறை தலைவர், உதவி பதிவு தலைவர், மாவட்ட பதிவாளர் உள்ளிட்டோர் நியமித்து அரசு உத்தரவு. பழனி கோயில் சொத்து பத்திரப்பதிவு முறைகேடு விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்ததை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை. சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் என் ஆனந்த் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் மற்றும் விராலிமலை தொகுதிகள் காலி என்கிற அறிவிப்புக்கு இடைக்கால தடை கோரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு. சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோயில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷுக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக வினோத் சூர்யா என்பவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு. கலவரங்களை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அறிவுறுத்தல். கடந்த 2024ஆம் ஆண்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர். திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கை தாவேக அரசு ரத்து செய்யும் என எதிர்பார்த்தோம், ஆனால் செய்யவில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. மண்ணள்ளும் டெண்டருக்கு தாவேக தரப்பில் அனுமதி வாங்கியதாக லஞ்சம் கேட்ட தாவேக பிரமுகர் கைது. சிறுவில்லிபுத்தூர் தொகுதி தாவேக எம்எல்ஏ கார்த்திக் பெயரை சொல்லி லஞ்சம் கேட்டதாக ஆடியோ ஒன்று வெளியான நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை. அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளம் விற்பனை தடை விதிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. கண்ணை கவரும் கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக பாரம்பரிய அரிசி, உளுந்து உள்ளிட்டவற்றால் தயாரிக்கப்படும் அப்பளத்தை வாங்கி கொடுக்குமாறு அறிவுறுத்தல். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல். டாஸ்மாக் கடைகளுடன் இயங்கு வரும் பார்களின் எண்ணிக்கையை குறைத்து பிற மாநிலங்களைப் போல ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்க திட்டம். சென்னை மாநகராட்சியில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவு. லஞ்சம் வாங்கியது, வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது, போலி பில்கள் சமர்ப்பித்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை வைக்க கோரி அதிமுகவினர் வாக்குவாதம். முன்னாள் முதலமைச்சர் என்ற வகையில் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி படத்தை ஏன் வைக்கக்கூடாது என கேள்வி. சென்னை வேளச்சேரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி பேருந்தில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக மாணவர்கள் யாரும் பேருந்தில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை. வரும் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்த வியூகங்கள், எதிர்க்கட்சியினரை எதிர்கொள்வது குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லியில் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு, எஸ்ஐஆர் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்புவது குறித்து முக்கிய ஆலோசனை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தன்னிச்சையாக செயல்படுவதை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கடிதம். ஒன்பதாம் வகுப்பில் இருந்து 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது மாணவர்களின் மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும். புதிய மொழியை அறிமுகப்படுத்த வேண்டுமெனில் 5 அல்லது 6ஆம் வகுப்பிலேயே தொடங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு மற்றும் சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு உச்ச நீதிமன்றம் அறிவுரை. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. எஸ்ஐஆர் விவகாரத்தில் தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். டெல்லியில் 19வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை அரசு மருத்துவர்கள் தினசரி கண்காணித்து தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும். சோனம் வாங்சுக் உடல்நிலை தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே கடல் கொந்தளிப்பால் பாறையில் மோதி விபத்துக்குள்ளான படகு. காயமடைந்தவர்களை சக மீனவர்கள் மீட்டு பத்திரமாக கரை சேர்த்ததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹி கொரெட்ஸ்கி தேர்வு. எரிசக்தி நிறுவனமான நாப்டோகாஸின் தலைமை நிர்வாக அதிகாரி கொரெட்ஸ்கியை உக்ரைன் நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,200க்கு விற்பனை. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்த நிலையில் 1 கிராம் 13,150ற்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ பார் வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 240ற்கு விற்கப்படுகிறது.